இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் தொடர்ச்சியாக வேதத்தில் இருந்து வேதாகமத்தினுடைய புஸ்தகங்களை நாம் தியானித்து வருகிறோம். அது அதிகாரங்களை, அதனுடைய அவுட்லைன்ஸை நாம் தியானித்து வருகிறோம். நாளாகமத்தின் புஸ்தகம் வரைக்கும் போன மாதத்தில் நாம் தியானித்தோம். இந்த மாதத்தில் தொடர்ச்சியாக இருக்கிற ரூத் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் நாம் ரூத் புஸ்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதனுடைய அவுட்லைனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த புஸ்தகத்தை எழுதின ஆசிரியர் என்று சொன்னால் தீர்க்கதரிசி, இஸ்ரவேலுடைய மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணின தீர்க்கதரிசியாக இருக்கிற சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி தான் இந்த புஸ்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். இந்த ரூத் அதிகாரத்தை அவர் எழுதியிருக்கிறார். தீர்க்கதரிசியாகிருந்த, இஸ்ரவேலுடைய தீர்க்கதரிசியாகிருந்த இந்த தேவ மனிதர் பரிசுத்தவான் சாமுவேல் தீர்க்கதரிசியால் எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த ரூத் புஸ்தகம். இதனுடைய எழுதப்பட்ட காலம் என்ன அப்படின்னா 1500 கிறிஸ்துவுக்கு முன் 1025 1020 வரை. இதில் மொத்தம் 4 அதிகாரங்கள். இந்த ரூத் புஸ்தகத்தில் மொத்தம் 4 அதிகாரங்கள் இருக்கிறது. மொத்தம் 85 வசனங்கள் இருக்கிறது. இது என்ன அப்படின்னா கெட்வீம் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்துக்கள், ரிட்டர்ன் அல்லது எழுத்துக்கள், கேட்வீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேட்வீமினுடைய ஒரு புஸ்தக சுருளிலே, தலை சிறந்த புஸ்தக சுருளிலே இந்த ரூத் புஸ்தகம் வருகிறது. அது மட்டுமல்ல, நீங்க பார்த்தீங்கன்னா 5 சுருள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 சுருள்கள், 5 சுருள்கள், முக்கியமான சுருள்கள். மெஹிலோத், எபிரேய பதத்தில் மெஹிலோத் என்று சொல்வார்கள். இது 5 சுருள்கள். அந்த புஸ்தகத்தில் மெஹிலோத் அடிப்படையிலே அந்த இதில் இந்த ரூத் புஸ்தகம் வருகிறது. இதனுடைய இந்த புஸ்தகத்தை எப்போ வாசிப்பாங்க அப்படின்னு சொன்னா பெந்தைக்கோஸ்தே பண்டிகையிலே இந்த புஸ்தகத்தை வாசிப்பார்கள். இது மீட்பின் நாதம். இதுக்கு தமிழ் அப்படி பார்த்தோம்னா மீட்பின் நாதம். மீட்கப்பட்ட ரூத்தினுடைய மாமியார் இருக்கிற நகோமி அண்டை தேசத்திற்கு அவர்கள் சென்று விடுகிறாள். இஸ்ரவேல் தேசத்திலே பஞ்சம் அதிகமானதுனாலே அந்த குடும்பம் அப்படியே பக்கத்து தேசத்திற்கு அது ஷிஃப்ட் ஆகிறது. மோவாப் தேசத்திற்கு அது ஷிஃப்ட் ஆகி போய் விடுகிறது. மோவாப் தேசத்தில் இருக்கிறார்கள். மோவாப் தேசத்திலே நகோமியினுடைய கணவர் மரிக்கிறார், பிள்ளைகள் மரிக்கிறார்கள். நகோமியும் ரூத்து மாத்திரம் அந்த மோவாப் தேசத்திலிருந்து மீண்டும் இஸ்ரவேல் தேசம் செழுமையடைந்து விட்டது, இஸ்ரவேல் தேசத்திலே மழை பெய்து கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதித்தார் என்று அறிந்து அவர்கள் மீண்டும் இஸ்ரவேல் தேசத்திற்குள் வருகிறார்கள். அந்த மோவாப் என்கிற அடிமைத்தனத்தை விட்டு மீண்டும் மீட்கப்பட்ட தேசத்திற்குள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் அவர்கள் கடந்து வருகிறார்கள். இந்த ரூத் புஸ்தகத்துல முக்கியமான ஒரு சம்பவங்கள், அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரூத்தினுடைய தேசம் மோவாப். நமக்கு தெரியும், மோவாப் தேசத்தை சார்ந்தவள் ரூத். ஆனா ஓர்பால் தன்னுடைய தேசத்திற்கு, தன்னுடைய உறவின் இடத்தில் திரும்பி போய் விடுகிறாள். நகோமி சொல்றா, நான் என் தேசத்துக்கு திரும்பி போக போறேன், என் தேசத்தினுடைய எல்லை வந்துட்டு என் தேசத்துக்குள்ள நான் நுழைய போறேன், நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமாக இருக்கிற இஸ்ரவேலுக்குள்ள நுழைய போறேன். ஆகவே நீங்கள் இனிமே உங்கள் தேசத்திற்கு போங்கள். நான் இனிமே எனக்கு பிள்ளை கிடையாது, எல்லாம் இறந்து போயிச்சாங்க, அதனால இனிமே உங்க தேசத்துக்கு போங்க, தகப்பன் வீட்டுக்கு போங்கன்னா. அப்ப ஒரு பால் திரும்பி போயிடுறா. ஆனா ரூத் மட்டும் என்ன செய்யறா அப்படின்னா, இல்ல நான் விட மாட்டேன், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், நான் திரும்பி மோடு கூட இஸ்ரவேலுக்குள்ள வருகிறேன்னு சொல்லி ரூத் இஸ்ரவேலுக்குள்ளே நகோமியோடு கூட கடந்து வருகிறாள். ஒரு மோவாப் தேசத்தினுடைய அந்நிய ஸ்திரீ, அந்நிய தேசத்தை சார்ந்தவள், யூத பெண்மணி அல்ல, அந்நிய தேசத்தை சார்ந்தவள், அந்நிய பெண்மணி. ஆனால் அவளுடைய பேர்ல வேதாகமத்தில் ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, he accepted, அவள் இயேசு கிறிஸ்துவை, அல்லது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்த யெகோவா அல்லது அடோனாய், எலோஹிம் என்று சொல்லி கிரேக்க எபிரேய பதத்திலே அடோனாய் அல்ல எலோஹிம் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடியதான யெகோவா தெய்வம், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்ட யெகோவா தெய்வத்தை அவள் ஏற்றுக்கொண்டாள். ஆகவேதான் இஸ்ரவேல் தேசத்திற்குள் வருகிறாள். இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு யூத நபரை திருமணம் செய்து மீண்டும் அந்த தேசத்தில் குடியிருக்கிறாள்.
ஆகவேதான் இந்த ரூத் என்கிற பெயரிலே இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலே இந்த ரூத் என்கிறதான அந்த பெண்ணுடைய சரித்திரம் வேதாகமத்திலே இடம்பெற்றிருக்கிறது. வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறது. காரணம், கர்த்தர் அந்த பெண்ணை கனப்படுத்தினார். ஆண்டவர் கனப்படுத்தினதினாலே, கர்த்தர் கனப்படுத்தினதினாலே இந்த பெண்ணினுடைய பெயர் ஒரு புஸ்தகம் உருவாகி அந்த ரூத்தினுடைய வரலாறு, நகோமியினுடைய வரலாறு இந்த புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தீர்க்கதரிசியாயிருக்கிற சாமுவேல் இந்த புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். தோல்சுருளிலே அவர் எழுதுகிறார். அவர் அந்த காலத்திலே வாழ்ந்ததினாலே, அந்த காலத்தில் அவர் இருந்ததினாலே அவர் அந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். ரூத் புஸ்தகம் நமக்கு வேதாகமத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகம். நமக்கு தெரியும் ரூத் புஸ்தகம் ரொம்ப முக்கியமான புஸ்தகம். என்ன அப்படின்னா, அந்நிய தாசத்தை சார்ந்த ஒரு பெண், ஒண்ணுமில்லாத சூழ்நிலை, நகோமிக்கு எல்லா பிள்ளைங்களும் போயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லை, இனிமே அவளுக்கு லைஃப்ங்கிறது கிடையாது. ஆனா அவளுடைய தேசத்திற்கு போனால் அதான் வாய்ப்புகள் இருக்கும். அதான் ஒரு பால் திரும்பி போயிட்டா அவளுடைய தேசத்திற்கு போய் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கும். ஆனா எந்த ஒரு வாய்ப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு ரூத் ஹி சென்டட் இன் இஸ்ரேல். எந்த ஒரு வாய்ப்புமே இல்லைன்னு அறிஞ்சவ இஸ்ரேலுக்குள்ள வர்றா. ஆனால் கர்த்தர் அங்கே அவளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். போவாஸ் அங்கே ரூத்தை மறுமணம் செய்து கொள்ளுகிறார். போவாஸ் is accepted in Ruth. ரூத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏன் காரணம்? ரூத் he is accepted in Jesus. He accept in Adonai. He accept in Elohim. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் முன்பு சொன்னது போல எலோஹிம், அடனாய் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த யெகோவா தெய்வத்தை, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த தெய்வம் மனிதனாக வெளிப்பட்ட இயேசுவை he accepted, ஏற்றுக்கொள்கிறார். என் தெய்வம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே போவாஸ் அவள் திருமணம் செய்து அவருக்கு பின்பதாக அவருடைய சந்ததி அந்த இஸ்ரவேல் தேசத்திலே வளர்ந்ததாக நம் வேதத்தின் மூலமாய் பார்க்க முடியும். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலும் ரூத் புஸ்தகம் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஒண்ணுமில்லாத சூழ்நிலை இருந்தாலும் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டுட்டு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் லாக்டு, நம்ம எங்க போவோம், நம்ம எந்த பாதையில போவோம், எல்லா பாதையும் அடைக்கப்பட்டுட்டு வேற பாதையும் நமக்கு தெரியலங்கிற சமயத்துல கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் பாதையை காட்டுவார். இந்த ரூத்துக்கு எந்த சோசமே இல்லை. ஆனா அவளுக்கு தெரியும், யெகோவா தெய்வம் இயேசு கிறிஸ்து எனக்கு பாதையை காட்டுவார், கர்த்தர் எனக்கு பாதையை காட்டுவார், நகோமியின் தெய்வம் வல்லமையானவர், அவர் எனக்கு பாதையை காட்டுவார். அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு இருக்கிறதா? அந்த விசுவாசம் நமக்கு இன்னைக்கு இருக்கிறதா? கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை, ஆண்டவர் மேல வச்ச நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு இருக்கிறதா? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? கர்த்தர் மேல வச்ச நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அந்த நம்பிக்கையில் வேரூன்றுவோம், அந்த நம்பிக்கையில வளருவோம். அந்த நம்பிக்கையில வேரூன்றி வளர்ந்தோம்னா கர்த்தர் மென்மேலும் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இந்த ரூத்தை ஆசீர்வதித்த ஆண்டவர், அந்நிய தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்குள் கடந்து வந்த ரூத்தை ஆசீர்வதித்து உயர்த்தின கர்த்தர், அவளை ஆசீர்வாதமாய் வைத்த கர்த்தர் நம்மையும் ஆசீர்வாதமாய் வைப்பார். இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு முன்பாக தலை சிறந்தவர்களாய் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ரூத்துடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த கர்த்தர், அவளை தலை நிமிர்ந்து நிற்க படிந்த கர்த்தர், ஒரு வேத ஆகமத்திலே அவருடைய பெயரிடமறை செய்த கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை